உங்களை வரவேற்பதில் பெருமை கொள்கிறது ஸ்பார்டகஸ் அகாடமி. அனைத்து உறவுகளுக்கும் ஸ்பார்டகஸ் அகாடமியின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் சூரிய கிரகணம் ஏன் ஏற்படுகிறது, அது எவ்வாறு ஏற்படுகிறது என்பது குறித்து ஒரு டெமோவா பார்த்தோம்னா நமக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். வாங்க டெமோக்குள்ள போவோம். இந்த சூரிய கிரகணம் எப்படி ஏற்படுது அப்படின்னு சொல்லி ஒரு டெமோ நம்ம பார்த்துக்கலாம். இந்த சூரிய கிரகணத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா அடிப்படையில் சூரிய குடும்பத்தை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சிருக்கணும். குறிப்பாக சூரியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் ஒரே இடத்துக்குள்ள தன்னைத்தானே மட்டும் சுற்றி வருது. இதில் ஹீலியம் வாயுக்களும் ஹைட்ரஜன் வாயுக்களும் அடங்கிய ஒரு பருப்பொருள். சரிங்களா? இப்போ இந்த சூரியனை சுற்றி 8 கோள்கள் சுற்றி வருகிறது. சரியா? இந்த 8 கோள்களில் முதல் கோளாக இருக்கக்கூடியது புதன் என்று சொல்லக்கூடிய கோள், இரண்டாவது கோள் வெள்ளி, மூன்றாவதாக இருக்கக்கூடிய கோள் தான் நாம் வாழுகிற பூமி. இதில் தான் உயிரினங்கள் நன்கு வாழ்வதற்குரிய தகுதி பெற்ற அந்த பூமியாக இருக்குது. நான்காவதாக இருக்கக்கூடிய கோள் செவ்வாய்க்கோள். இந்த மூணாவது கோளாக இருக்கக்கூடிய பூமி கோளுக்கு ஒரு துணைக்கோள் இருக்குது. இந்த துணைக்கோள் பேர் தான் என்ன, நாம் இன்னைக்கு சொல்ற சந்திரன் சொல்றோம், மதின் சொல்றோம், நிலவு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஆக இந்த சூரியன், சந்திரன், பூமி இது மூன்றும் ஒரே நேர்கோட்டு பாதையில் நிற்கிது. பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. சூரியன் இருக்குது, பூமி இருக்குது. இந்த சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் அப்படியே என்ன பண்ணும், சூரியனுடைய அந்த ஒளிக்கதிர்களை முழுமையாக மறைத்து அந்த பூமிக்கு அந்த ஒளி வராதவாறு தடுக்கும். அது சந்திரன் சூரியனை முழுமையாக மறைத்தால் முழுமையான கிரகணமாக இருக்கும், பகுதி நேரமாகவும் மறைப்பது உண்டு. சூரியனை என்ன பண்ணும், நீங்கள் பழைய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரீலில் படம் போடுவாங்க. இந்த ரீல் படம் என்னென்னா, கிராமப்புறத்துல எல்லாம் அந்த திரை மாதிரி கட்டி அந்த ரீல் போடும் பொழுது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் உட்காந்து பார்ப்பாங்க. அந்த படம் பார்க்கும் பொழுது யாராவது ஒரு ஆள் 2 ஆள் என்ன பண்ணுவாங்க, அப்படி பாட்டுக்கிட்டு போடும் பொழுது இப்படி எழுந்திரிச்சு அவங்க நகரும் பொழுது அந்த ஒளிக்கதிர்களில் அந்த மனிதர்களுடைய அந்த உடம்பு என்ன பண்ணுவோம் தெரிஞ்சு அந்த படம் ஓடுற இடத்துல மனிதர்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும். இது ஆதி காலத்தில் நீங்கள் பழைய ஆட்களுக்கு தெரியும், இப்போ உள்ளவங்களுக்கு கொஞ்சம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த நடைமுறையை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதுபோல தான், வேற ஒன்றுமே இல்லை. ரொம்ப பயப்பட வேண்டியதும் இல்லை. இது ஒரு இயல்பு போக்கு, ஒரு இயல்பான ஒரு நிகழ்ச்சி போக்கு. கிட்டத்தட்ட சூரியன் தோன்றி 460 கோடி ஆண்டுகள் ஆகுது அப்படின்னு சொல்கிறான். பாதி வயதாகிவிட்டது சூரியனுக்கு. அப்போ பூமிக்கும் பாதி வயதாகிவிட்டது. அப்போ இது ஒரு தொடர்ச்சியான நிகழ்ச்சி போக்கு. அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத அப்படியே நம்ம பார்க்கலாம். அந்த சூரியன் இருக்குது பக்கத்தில், இப்போ இந்த பால் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த பால் தான் உங்களுக்கு எப்படி தெரியுது, ஒரு நம்ம நிலவு அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ அங்கே பாருங்க, அந்த சூரியன் இருக்குதா, அந்த சூரியன் என்ன பண்ணுது, அப்படியே இந்த பாலை கவனிக்காதீங்க, அங்கே வெளிச்சத்தை கவனிங்க. அப்படியே என்ன பண்ணுது, அப்படியே அந்த சூரியனை நோக்கி அப்படியே அப்படியே போகுது. சரிங்களா? இப்போ நான் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்படி போய் அந்த நிலவு என்ன பண்ணுது, அந்த சூரியனுடைய ஒளி கதிர்களை என்ன பண்ணுது, அது முழுமையாக வாங்கிக்குது. ஒரு சின்ன விரல் இருக்குன்னா, ஒரு விரலை வச்சு நம்ம கண்ணுக்கிட்ட வச்சுக்கிட்டு நம்ம சூரியனையே மறைக்க முடியும். ஏன்னா ரொம்ப தூரமாக இருக்கிற பொருள் நம்ம கண்ணுக்கிட்ட அந்த விரலை வச்சுருந்தோம் அப்படின்னா எப்படி தெரியும், நம்ம சூரியனையே மறைக்கும். அது மாதிரி பல கிலோமீட்டர் எல்லையில்லாத அளவிற்கு தூரமாக இருந்தாலும் அந்த சூரியன் இருக்குது, அந்த பூமி இருக்குது. இந்த சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சந்திரன். நல்லா புரிஞ்சுங்க. சூரியன் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரே மையத்தில் தான் சுத்துது. ஆனால் பூமி என்ன பண்ணுது, சூரியனை சுற்றி கொண்டு அது என்ன பண்ணுது, 365 நாள். அதான் சொல்றோம், சூரியனை சுற்றி கொண்டு தன்னைத்தானேவும் சுற்றி வருகிறது. தன்னைத்தானே சுற்றி வருகிற காலத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு நாள்னு சொல்றோம். சூரியனை சுற்றி வருகிற காலத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், ஒரு வருடம் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி ஒரு மாத கணக்கில் தான் என்ன பண்ணுது, அந்த நிலவு சுற்றி வருது. அந்த நிலவு சுற்றி வரும் பொழுது அந்த சூரியனுக்கும் அந்த பூமிக்கும் இடையில் என்ன பண்ணுது, அது மறுபடியும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே என்ன பண்ணுது, அப்படியே மறைச்சிக்கிட்டு வருது. இப்படி நிற்கும்போது அந்த சூரியனுடைய கதிர்களை மொத்தமாக என்ன பண்ணிடுது, அந்த நிலவு உள்வாங்கிட்டு பூமிக்கு மறைப்பாக தெரியுது. அப்போ சூரியனுடைய அந்த வெளிச்சம் நமக்கு தெரியாமல் போகுது. இதுதான் அடிப்படையில் சூரிய கிரகணமாக மாறுகிறது. இந்த காலகட்ட சூழல் எப்படி இருக்கும், கதிர்வீச்சினுடைய தன்மை மாறுபடும். எப்பொழுதுமே ஒளி கதிர்வீச்சினுடைய தன்மை நமக்கு ஓசோன் படலம் இருக்குது, அதில் வரக்கூடிய அந்த வெப்பத்தை அந்த கதிர்வீச்சுகளை உள்வாங்கிக்கிட்டு நல்லது ஒரு தூய்மையானது நமக்கு கிடைக்குது. இன்றைக்கி ஓசோன் படலத்தில் ஓட்ட விழுந்ததுனால பாதிப்புகள்லாம் நிகழுதுங்கிற பல்வேறு ஆய்வுகள் இருக்குது. சரிங்களா?
ஸோ இதுதான் அடிப்படையில் அந்த சூரிய கிரகணம். இப்படி வந்து முழுமையாக நின்று ரொம்ப சிவப்பாக தெரிஞ்சிச்சுன்னா அதுதான் வெளிர் நிறமுடையதும் இருக்குது, சிவப்பு நீளம் கலந்த சூரிய கிரகணங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. சரி, அதை பார்க்கவே முடியாது, அப்படியே தக 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 நெருப்பு கோலம் போன்று அந்த காட்சி இருக்கும். அப்படி இந்த ஓரத்தில் அப்படியே மறைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படி இந்த ஓரத்தில் வளையம் வருது பார்த்தீங்களா, இப்படி வளையமாக வந்து நின்றுச்சுன்னா இதுக்கு பேர் தான் வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அப்படியே பகுதியாக சில கிரகணங்கள் போகிறது உண்டு. உதாரணத்துக்கு சூரியனை முழுமையாக மறைக்காம அப்படியே என்ன பண்ணும், அப்படியே பகுதியாக மறைச்சிட்டு போகும், அது பகுதி அப்படின்னு பகுதி சூரிய கிரகணம்னு சொல்லுவாங்க. இது போல பல்வேறு வகையில் இந்த சூரிய கிரகணங்கள் ஏற்படுது. இது ஒரு தொடர்நிலை மாற்றம். ஒரு இயற்கை விதி என்ன பண்ணுது, விடாமல் இயங்கிக்கிட்டே இருக்குது. இது ஒரு மாற்று நிலை தான். இது பல நபர்கள் வந்து நம்ம வந்து வெறுங்கற்பனையாக நாம் பேசவில்லை, ஒரு விஞ்ஞான அடிப்படையில் நம்ம பேசுறதுனால சொல்கிறோம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன வெறுங்கண்களால் பார்த்தோம்னா கண்ணு ஏதாவது ப்ராப்ளம் ஆகலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். மற்றபடி நம்ம உணவு உட்கொள்வதில் உணவு குழாய் அந்த உணவு ரீதியாக சாப்பிடும்பொழுது சில கரடுமுரடான உணவுகளை சாப்பிடும்பொழுது சிக்கல் ஏற்படலாம். ஆக திரவ பொருள் போன்ற பொருட்களை சாப்பிடலாம். நான் வெளியில் தேவையில்லாமல் சுற்றி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு அதிசய நிகழ்வு, இதை நம்ம கண்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அது ஒரு நம்ம கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. சரிங்களா? இதுக்கு பிறகு 2031 தான் இது போன்ற சூரிய கிரகணங்கள் உருவாகும் என்கிற கருத்தியல் இருக்குது. இப்போ 18 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சூரிய கிரகணம் நிகழுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பல கிரகணங்கள் உருவாயிருக்கு. நீலம் சிவப்பு கலந்த, அதாவது வைரமுதிர சூரிய கிரகணம்லாம் சொல்லுவாங்க. அந்த சூரிய கிரகணம் நம்ம பார்ப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று அறிஞர்கள் விளக்குகிறார்கள். ஆனால் இதில் கற்பனைகளில் பாம்பு வந்து விழுங்குது அப்படிங்கிறதுலாம் ஆதி காலத்தில் அந்த இறை நம்பிக்கையில் நமக்கு என்ன பண்ணோம், என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் இருக்கிற காலகட்டத்தில் அந்த நிகழ்ச்சி போக்கு இருந்துச்சு. ஆனால் இது அடிப்படையிலான போக்கு நல்லா தெரிஞ்சுங்க. அந்த அப்படியே அந்த மறைச்சிருக்கு பாருங்க, இது மாதிரி அப்படியே மறைக்கக்கூடிய அந்த நிகழ்வு தான் அது என்ன பண்ணுது, அப்படியே தன்னுடைய பயணத்தை என்ன பண்ணுது, அப்படியே தொடங்கி போகுது. வேற ஒன்றுமே இல்லை. இப்படி இந்த பக்கம் ஆரம்பிச்சு அந்த பக்கத்தில் தொடங்கி போகுது. இது சுமார் எவ்வளோ நேரத்தில் நிகழும் அப்படிங்கிற ஒரு கருதுகோடு இருக்கு. சரிங்களா? இது எவ்வளோ நேரத்தில் நிகழும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் தான் பெரும்பான்மையும், 3 மணி நேரம் தான் பெரும்பான்மையும் என்ன ஆகும், இது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஷார்ப்பாக வந்து அதை பற்றி ஆராய்ச்சி இருக்குது. இதில் இந்த கிரகணத்துடைய அடிப்படை என்னன்னு சொல்றாங்கன்னா முழுமையான கதிரவன் மறைப்பு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வளைய கதிரவன் மறைப்பு, கலப்பு கதிரவன் மறைப்பு, பகுதி கதிரவன் மறைப்பு அப்படின்னு சொல்லி இது என்ன பண்ணுவோம், சூரியனுடைய ஏதோ ஒரு பகுதி மறைக்கிறத வந்து பகுதி கதிரவ மறைப்புன்னு சொல்லுவாங்க. கலப்பு கதிரவ மறைப்பு அப்படின்னு சொன்னா சூரியனுடைய நடுப்பகுதி மட்டும் மறையும். சூரியனுடைய நடுப்பகுதினா அந்த அப்படியே நடுப்பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த நடுப்பகுதி மட்டும் மறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா சூரியனுடைய அந்த கலப்பு கதிரவன் மறைப்புன்னு சொல்றாங்க. வளையம் சொன்னா சுற்றி வளையம் இருக்கக்கூடியது. அடுத்தது வந்து முழுமையான கதிரவன் மறைப்புங்கிறது முழுமையாக மொத்தமாகவே மறைச்சிடும், தெரியவே தெரியாது நமக்கு, மொத்தமாகவே முழுமையாக மறைச்சிடும் அப்படிங்கிற அந்த கருதி எல்லாம் இருக்குது. இது வந்து இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த நிலவினுடைய இயக்க போக்கு. அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலவினுடைய வேகம் வினாடிக்கு எவ்வளவு தூரத்தில் போகுது அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. சுமார் 1 கிலோமீட்டர் வினாடிக்கு சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் போகும். அதாவது 2300 MPH அளவில் அது நகரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால சுமார் 107 நிமிடங்கள் அதை பற்றிய குறிப்பு காணப்படுது. சரிங்களா? 107 நிமிடங்கள் வரை நீடிச்சு போகலாம். அதாவது 1 மணி நேரத்திலிருந்து 45 50 நிமிடம் வரை. சரிங்களா? இதுதான் பெரும்பாலும் நிகழக்கூடியது. இது வந்து 6 மணி நேரம் 7 மணி நேரம் நிகழக்கூடியதுன்னா முழுமையான சூரிய கிரகணம்ங்கிறது சுமார் ஒரு 1 மணி நேரத்தில் தான் நடக்கும். சரிங்களா? அதிகபட்சமா 3.8 மணி நேரம், அதாவது 3 மணி நேரம் 8 நிமிடம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நீடிக்குன்னு சொல்றாங்க. இப்ப நடக்கக்கூடிய 21 நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் 9:15 12 வரைக்கும் அப்படிங்கிற ஒரு கருதுகோள் இருக்குது. 9:15 3 மணி வரைக்கும் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற குறிப்பு எல்லாம் இருக்குது. இதுல அடிப்படையா 9:15 நம்ம வந்து இந்த 12 வரைக்கும் தான். சரிங்களா? அது ரொம்ப நுட்பமா இருக்கும். நாளைக்கு அந்த சூரிய கிரகணத்தை கண்ட பின்பு அதை பற்றிய குறிப்புகள் கிடைக்கும். அந்த அடிப்படையில் அடுத்த பதிவுகளில் நாம் சந்திப்போம். நன்றி.